ஹலோ வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பழமுதிர் சோலை அழகர் கோவில் மலை மேலே உள்ள 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் தான் இப்போ இருக்கோம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க, அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரியான மழை. அதோடு தான் இன்றைக்கி நம்ம பெருமாளையும் கள்ளழக பெருமானையும் 18ஆம் படி கருப்பு சுவாமி இப்போ இந்த மலை மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நூபரண கங்கை தீர்த்தம் ராக்காயம்மன் இருக்காங்க மலை மேலே. அங்கே தான் போகிறோம். மழை பெய்யுது, கொஞ்சம் நேரங்க கொஞ்சம் நின்றுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா போகலாமேன்ட்டு நிற்கிறேன். வாங்க, தீபாவளி லீவு வந்தால் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். சுந்தரராஜ பெருமாளாக வீற்றிருக்கும் கள்ளழக பெருமானை வந்து பாருங்கள். இப்போ இருக்கிற இடம் மேலே தேவஸ்தானத்துக்கு பஸ்ஸு போகுது. 10 ரூபாய் கட்டணம். மழை மேலே வந்தாச்சு. வரும்போது உங்களுக்கு படம் எடுக்கலாம்னு நினச்சோம், எடுக்க முடியல. பத்மநாபன் ராமு சேனல் சார்பாக உங்களுக்கு அதனால தான் மேலே பழமுதிர் சோலை, நம்ம பழமுதிர் சோலை முருகனோட கோபுரத்துக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க கொஞ்சம் அப்படியே போகலாம். எப்படி இருந்தாலும் மேலே குளிக்கத்தான் போகிறோம், தீர்த்தம் ஆடத்தான் போகிறோம். மிக அற்புதமான ஒரு கோவில். 6வது படை வீடு முருகனையும் தரிசிக்கலாம். பெண் தெய்வம், சக்தி உள்ள பெண் தெய்வமான ராக்காயம்மனையும் தரிசிக்கலாம். 18ஆம் படி கருப்பண சுவாமியையும் தரிசிக்கலாம். சுந்தரராஜ பெருமாளை தரிசித்து நலம் பெறுமாறு சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நனைஞ்சிக்கிட்டே உங்களுக்கு தீர்த்த தொட்டிக்கு மேலே படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. கீழே வரைக்கும், அடிவாரம் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 150 அடி இருக்கும். 150 அடி 200 அடிக்குள்ளே தான் இருக்கும். பழமுதிர் சோலை முருகன் கோவிலிருந்து மலை மேலே தீர்த்த தொட்டி, நூபரண கங்கை எனப்படும் அற்புதமான அந்த தண்ணி, அந்த தீர்த்தமாகப்பட்டது எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறது என்பது இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டு காலம் கண்டுபிடிக்கவில்லை. அற்புதமாக இருக்கும் அந்த தீர்த்த தண்ணி. அப்படியே மூலிகை தண்ணி மாதிரி இருக்கும். அதை குடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு தண்ணி என்றால் அது அழகமலை நூபரண கங்கை தீர்த்தம்தான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சரி வாங்க, மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகலாம். இதுதான் முருகன் கோயிலுங்க. அங்கே பஸ்ஸு, தேவஸ்தான பஸ்ஸு அந்த கிளம்புது பாருங்கள் அங்கே. இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. வாங்க, உங்களுக்கு பையில் அப்படியே செல்லு நனையாத அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், முருகன் கோயில் இதுதான். அதனால் மித்த 6 படை வீடை விட கொஞ்சம் சுமாராக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது, நார்மலாக இருக்கும். அற்புதமான ஒரு ஔவைக்கு கனி கொடுத்த இடம் இதுதான். சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று ஔவைக்கு கனி கொடுத்த 6 படை வீடில் ஒன்று பழமுதிர் சோலை. அதைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த படியில் ஏறி கோயிலை காமிக்கிறேன். முருகா முத்துக்குமரா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. அன்னதான மண்டபம். வாங்க, நூபரண கங்கை தீர்த்தத்துக்கு போகலாம். நான் நனைஞ்சாலும் உங்களுக்கு அந்த அடிவாரத்து வரைக்கும் உங்களுக்கு
நம் சேனல் வழியாக வீடியோ போடுறேன். அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைபர் செய்து. பழைய வீடியோ ஒன்று லாக் ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயத்தை வந்து அப்லோட் பண்ணி போட்டேன். அதில் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போ புது வேறு சேனல் அதே பேரில் பத்மநாபன் ராமு சேனலில் வேறு சேனல் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல சமூக கருத்துள்ள வீடியோ சேவையாகவே செய்து கொண்டிருக்கிறேன். ஆதரவு கொடுங்க. நல்ல மழை. வருடத்துக்கு ஒரு முறை மதுரை வந்து ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் அங்கே ஆற்றுல இருப்பாங்க. அதை வழிபட வர்றவங்க 50 லட்சத்துக்கு மேல் மக்கள் இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் அந்த கள்ளழக பெருமானை காண வருவார்கள். காரில் வர்றவங்க நேராக இங்கேயே வந்து நின்றாங்க. இன்றைக்கி அனுமார்களை காணா. முன்னோரான அனுமார்களே இல்லை. இல்லாட்டி இந்த இடத்துல எல்லாம் வதன்னு இருக்கும் அனுமார்கள். ஆயிரக்கணக்கில் இருக்கும். இன்றைக்கி மழை பெய்கிறதுனால காணா. அதான் உங்களுக்கு காமிக்க முடியல. அந்த ஏத்தத்துல வண்டி எனக்குலாம் எடுத்து அந்த காலத்துல அந்த வண்டி அப்படி இருந்துச்சு. ஆமா பாருங்க புதுசு. நல்ல மூலிகை. இந்த மலையே ஒரு மூலிகை தான். இங்கெல்லாம் உள்ளெல்லாம் யாருக்கும் அலவுடு இல்லை. அழகர் மலையில் எல்லாமே மூலிகை மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப நட்டு குத்தல் மாதிரி இருக்கும். ஏறுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அழகர் மலை உச்சி. ஓம் நமோ நாராயணாய நமக. பக்கத்தில் வந்துட்டோம். காடுகள் பெரிய பெரிய மரம். பூரா மூலிகை உள்ள ஃபாரஸ்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த அழகு மலையை சுற்றி உள்ள இடங்கள். எல்லாம் பார்த்துட்டு இறங்குறாங்க. காடு கூட்டமான மேலே கம்மியாக தான். சரி ஓகே.
கூட்டம் கம்மியாக தான் இருக்காமா. மேலே இந்த படி ஏறுறது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் கோயிலை. கார் பார்க்கிங் அடிவாரத்தில் இங்கே தீர்த்த தொட்டி நூபரண கங்கை தீர்த்தத்துக்கு கீழே இல்லை, இது வரைக்கும் அலோடு வண்டிகளுக்கு. நிறைய மூலிகை பொருள்கள்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அலர்வயலில் என்ன ஃபேமஸ்னா மூலிகை செடிகள்லாம் இங்கே எனக்கு கிடைக்கும். இங்கே வந்தால் மூலிகை பொருள், தீராத நோயை தீர்க்கக்கூடிய அனைத்து மூலிகை ஜாமான்களும் இங்கே மேலே நூபரண கங்கை தீர்த்தத்துக்கு கீழே ராக்காயம்மன் கோவில் கீழே சன்னதியில் இருக்கும். சேனல் தம்பி பத்மநாபன் ராம சேனல். சரி, மேலே ஒரு கடை இருக்கு, அங்கே நீட்டாக இருக்காது. பரவாயில்ல. அதெல்லாம் பெரிய கிடையாது, மேலே இருக்கு. இங்கே வந்தால் நிறையா மூலிகை ஜாமான்லாம் வாங்கி வேறு எங்கேயும் கிடைக்காது. இது அதிகமாக. சரிண்ணா, தேங்க்ஸ். மேலே நம்ம கடை ஒரு பெரிய கடை இருக்கு. சரி, ஓகேண்ணா.